வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம செம்மையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்க பார்த்துருக்கிற அந்த பேலஸ் பாருங்க. இது வந்து ஒரு குடிசையிலே வந்து ஒரு மாபெரும் மாளிகை கட்டியிருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நாடு வந்து பார்த்தீங்கன்னா உகாண்டா. இந்த உகாண்டாவில் இருக்கக்கூடிய புகாண்டா கிங்டம் அப்படிங்கிற மன்னர்கள், அதாவது 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த புகாண்டா கிங்டமை இந்த மன்னர்கள் வந்து ரூல் பண்ணிட்டு வராங்க. அந்த மன்னர் பரம்பரையில் இருக்கக்கூடிய வாரிசுகளுடைய உடல்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களா இந்த இடங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அரண்மனையாகவும் இந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அட்டகாசமான இடம். யுனைடெட் நேஷனுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இந்த இடத்த வந்து 2001 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம், ஒரு வித்தியாசமான ஆர்கிடெக்சர். இந்த இடத்த பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது, அற்புதமான வீடியோவாக இருக்க போகுது. அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நேராலாம் உள்ளே போயிட முடியாதுங்க, ஆரம்பத்துலேருந்து தொடங்குவோம். உகாண்டா நாட்டில் இருக்கக்கூடிய புகாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங்டம் இருக்குது. இந்த கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டிலிருந்து மன்னர்கள் வந்து இந்த புகாண்டா அப்படிங்கிற கிங்டத்தை வந்து ஆண்டுட்டு வராங்க. ஸோ அந்த புகாண்டா நாட்டு கிங்டம், அந்த மன்னர்களுடைய பரியல் சைட்ஸ் மற்றும் அவர்களுடைய அரண்மனை இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது பாருங்கள், அரண்மனை அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான அரண்மனைகள்லாம் கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இது வந்து யுனைடெட் நேஷனுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இந்த இடத்த வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, இந்த கட்டடக்கலை வந்து ஏன் வியப்புக்குரியது, இது ஏன் யுனைடெட் நேஷன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, இது எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம அதில் பார்ப்போம். இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் முழுமையாக பாருங்கள். இது பாருங்கள், என்ன ஒரு அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே. அடா 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 பாருங்கள், வெளியே தாங்க குடிசை. பாருங்கள், வெளியே தாங்க குடிசது. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அங்கே பாருங்கள், பாருங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா எண்ணமாக இருக்குது பாருங்களேன். அடா அடா அடா, என்ன ஒரு அற்புதம். அங்கே பாருங்கள், இதெல்லாம் எதால் செமையாக இருக்குங்க. எவ்வளோ நேர்த்தியாக அதை இங்கே பாருங்கள், எவ்வளோ எளிமையான ஒரு குடிசை தான். அட இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், நமக்கே வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குங்க. ஒரு குடிசையிலே எந்த அளவுக்கு இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி இவ்வளோ அழகாக வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெறும் என்ட்ரன்ஸ் தான். அங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அங்கே பாருங்கள், ஐயோ இங்கே பாருங்கள், வாவ், அதுதாங்க இது பெரிய பேலஸ் போல். இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன குடிசைங்க. அங்கே இருக்கு பாருங்கள், இதுதாங்க பெருசு. அடா அடா அடா, இதுக்குள்ளே பாருங்களேன், வாவ், குடிசையை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குடிசையை நான் வாழ்நாளே பார்த்தது இல்லைங்க. இங்கே பாருங்களேன், சுற்றி நிறைய குடிசை இருக்குது. இது பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இது ஏன் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மன்னர்கள் வந்து 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த புகாண்டா கிங்டத்தை ரூல் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இது வந்து என்னாச்சுன்னா, நடுவில் 2010 வருஷத்தில் 2001 வருஷத்தில் இது வந்து யுனைடெட் நேஷனுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணுறாங்க. நடுவில் 2010 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு வந்து அந்த உகாண்டா நாட்டு பிரசிடென்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் அந்த புகாண்டாவுடைய ராஜாவுக்கும் நடுவில் ஒரு சண்டை வந்துடுது. ஸோ அந்த சண்டைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த புகாண்டா நாட்டு மன்னர் வந்து நாட்டுக்குள்ளே, அதாவது அவருடைய கிங்டத்துக்கு உட்பட்ட இடத்துக்குள்ளேயே வந்து ஒரு சில இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்கிறதுக்கு தடை விதிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன உரசல் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா 2010 மார்ச் மாதத்தில் இந்த புகாண்டா கிங்டத்தில் இருந்த இந்த மாதிரி நிறைய டாம்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக அதில் அந்த டாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வந்து அதில் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அப்படி டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் வந்து பிரசிடெண்ட் வந்து விசிட் பண்ணுறாரு இந்த இடத்த, என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வயலன்ஸ் நடந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சாலைகளில் கூடி ஏதோ போராட்டம் நடத்தியிருக்காங்க பிரசிடெண்ட்டுக்கு எதிராக. ஏன்னா அவர் வந்து இதில் சதி திட்டம் தீட்டியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 5 பேர் வந்து இறந்துட்டு தான் சொல்கிறாங்க.
அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கூகுளில் தேடினாலும் தெரியும். ஸோ நம்ம இந்த குடிசைக்குள்ளே வருவோம், அந்த ஆர்கிடெக்சர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, இது வந்து மாளிகைங்க. இங்கே பாருங்க, குடிசையிலேயே இந்த மாதிரிலாம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மன்னர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, குடிசையில் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு குடிசையை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அற்புதமான ஒரு குடிசைங்க இது. உண்மையாகவே இவ்வளோ பிரம்மாண்டமான குடிசையை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடி முதல்ல ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அது வந்து மன்னர்களுடைய புனிதமான இடமா அதை பார்க்குறாங்க, அவர்களுடைய பரியல் சைட்ஸு. அதனால் ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ உள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம போய் பார்ப்போம். பாருங்கள், நல்லா குனிஞ்சு தான் வரணும். அடா அடா அடா, பாருங்கள் உள்ளுக்குள்ளே பாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு. பாருங்களேன், உள்ளுக்குள்ளே என்ன பிரம்மாண்டமாக இருக்கு. What is the material, madam? This one, is it bamboo? No, it's elephant grass. Sorry, which grass? Elephant grass. Irfan grass. Yeah. Irfan. Elephant. Sorry, elephant grass. Sorry. Elephant grass அங்க. என்ன ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ இந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் இந்த கிராஸ் வந்து பாருங்கள், இது வந்து எலிஃபண்ட் கிராஸாம். பாருங்கள், இந்த எலிஃபண்ட் கிராஸில் தான் அது பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதை என்ன சொல்கிறது, ஒரு ஃபால்ஸ் சீலிங் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ மேடம் தான் வந்து டூர் கைடு. ஹர் நேம் இஸ் கேத்ரின். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஒரு குடிசைவே வந்து ஒரு மாளிகை மாதிரி கட்ட முடியும் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள், இங்கே ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். Sorry? We always be settled like them in the house. Cambio, ho detto sono delle cavallette, sono molto contenta di essere delle cavallette. L'hai potuto scegliere di scegliere, giusto? L'ho scelto però in realtà la mamma della mamma di mio marito era di quelli tanto, quindi mi ha dato il nome della sua mamma, della nonna di mio marito, e ero fan delle cavallette, ero indecisa tra quello delle cavallette e quello delle formiche, che mi piace. ஒரு குடிசையே பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. என்னோடய லைஃப்பில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான குடிசையை பார்த்துருக்கேன். பாருங்கள், எலிஃபண்ட் கிராஸ்லேயே பண்ணியிருக்காங்க. அட்டகாசங்க, உண்மையாகவே வேறு லெவல். இது வந்து ஒரு வகையான ஒரு கட்டடக்கலை. இட்ஸ் a traditional architecture. ஸோ நம்ம திரும்ப வெளியில் போகிறோம். ரொம்ப குனிஞ்சு தான் போகணும். அப்பா, வெளியே வந்துட்டீங்க. அங்கே பாருங்கள், இப்படி தான் குனிஞ்சு தான் வரணும்னா எப்படி குனிஞ்சு வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் குனிஞ்சு தான் வரணும். ஆனால் பிரம்மாண்டம், ரொம்ப பிரம்மாண்டம். ஸோ இது வந்து இந்த இடத்துல தான் வந்து பாருங்க நெருப்பு பற்ற வைப்பாங்களாம். ஸோ திஸ் ஃபயர் பிளேஸ் நெவர் கோஸ் ஆஃப். Never goes off. So during what occasion they will light it up? Light it up? It has to be there on throughout its lifetime. Oh, on king's lifetime? Yeah. Okay, but... When king disappears, that's when it's out of fire. Oh, so now king is not disappeared? Yeah. So now king is not there, so it is fire is off. No, fire is on. We have a king. Oh, I don't see the fire then.
There is no fire like this with the smoke. Okay. But there is heat that there is fire inside. Oh, fire We inside. cover with ashes to keep that fire inside without going off. Oh, okay, okay. So as long as the king is there, The fire is the there. fire is there. Oh, fire is there inside, you mean? Yeah. ஓகே, இந்த இடத்துல பாருங்க உள்ளுக்குள்ள நெருப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது பாருங்க, நான் கூட என்னமோ நினைச்சேன், இதுக்கு உள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கான். Shall I enter inside? No? We don't allow. பாருங்க இதுக்குள்ள வந்து ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கான். But if you feel the scent. ஆமாங்க, from this yes, place, it shows I can feel the scent of that fire. இங்க பாருங்க, அந்த இதுதான் அந்த மேடம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த நெருப்போட வாசனை வந்து நமக்கு அடிக்குது. ஆனா அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஷஸ் மட்டும் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு உள்ளுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கான். அதாவது கிங் இருக்கிற வரைக்கும், அவர் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் இந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குமா. ஸோ இந்த ஃபயர் வந்து இட் வில் நெவர், எப்பவுமே வந்து இது வந்து க்ளோஸ் ஆகவே ஆகாது. வெரி நைஸ், இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ வாட் அதர் லொக்கேஷன் மேடம்? Here. ஓகே. ஸோ அடுத்து இன்னொரு குடிசை இருக்குது. அந்த குடிசையில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 2010 there was a fire accident. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாம்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உகாண்டன் பிரசிடென்ட் வந்து அஷ்யூர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ he wants to rebuild that tomb. So this is a drum house. As a lady, I'm not allowed inside, but you can enter and check on the royal drums. இது பாருங்க, இது வந்து ட்ரம் ஹவுஸா. இதுக்குள்ளே வந்து லேடிஸ் ஆர் நாட் அலௌடா, ஒன்லி மென்ஸ் மட்டும்தான் அலௌடா. ஸோ அதனால தான் அங்கே பாருங்கள், என்னோடய டூர் கைடு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வெளியே நின்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க லேடிங்கிறதுனால அவங்க வந்து அலௌடு கிடையாதான். பாருங்கள் ட்ரம் ஹவுஸ். ஸோ அந்த புகாண்டா கிங்டத்துடைய அவங்களுடைய பாருங்கள் ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறமே, அதெல்லாம் நம்ம தான் நினச்சிட்ருக்குறோம். ராஜ வாழ்க்கைன்னா அது என்ன சொல்கிறது, ரொம்ப பிரம்மாண்டமாக வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காங்க. எனக்கு பாருங்கள், இந்த மாதிரி எளிமையான வாழ்க்கை தான் மன்னர்களோட வாழ்க்கை. ஆனால் அதிகாரம் அவர்கள் கையில் இருந்திருக்கு. அதெல்லாம் ட்ரம்ஸு பாருங்கள், அடித்தோம்னா அவ்வளோ, அந்த பெரிய ட்ரம்மெல்லாம் அடித்தோம்னா சும்மா ஊருக்கே கேட்கும். இதெல்லாம் பாருங்கள் பேம்பு, ஆனால் பேம்பு இல்லை, நாணல் மாதிரி தான் இருக்குது. இது வந்து எலிஃபண்ட் கிராஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அற்புதங்க. இந்த ஆர்கிடெக்சருக்காகவே உண்மையாகவே இந்த இடத்த வந்து வியந்து பார்க்கலாம். என்ன ஒரு அற்புதமான ஆர்கிடெக்சர் பாருங்களேன். ஆனால் எல்லா குடிசையிலையும் நல்லா அப்படி குனிஞ்சு தான் போகணும், என்ன போக முடியாது. பாருங்கள், இந்த இடத்த பார்க்கறதுக்காக நிறைய கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள், அந்த டாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அதோடைய பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியும். Yes, madam. Where is next place? So this is a gate. It looks like a house, but it's a gate. Ah. The whole place. The other one is a perimeter fence, trying to mark the land, but the real gate for the palace or the tombs is that one. இது வந்து ஆக்சுவலாக கேட்டாங்க. இது வந்து கேட்டா, நம்ம இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், விசிட் பண்ணோம் வரும்போதே. இங்கே பாருங்கள் க்ரௌடு, பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கிடெக்சரை பாருங்கள். Any other place, madam? This is where we enter. What is special in this gate? So those rings you see are always put by the king and made by the king himself. Oh. The black rings. இந்த பிளாக் ரிங் பாருங்க, மன்னர்களாலேயே வந்து உருவாக்கப்படுமா அந்த பிளாக் ரிங்ஸ் வந்து. Come and see this. So these chambers are for the royal guards. I think we're going to see one coming out from here. Don't go in. Okay, this is for whom? The gods? Royal guards, yeah. The gods, those who are protecting this palace. Yeah. Okay. This chamber. Somebody is coming out? I think he's trying. He's old. He's 100 years, so it takes time to come out. Oh, he's 100 years old. He's a god of this palace. Mm-hmm. Oh my god. Can I see him? I don't know if he's on the door. இதுக்குள்ள பாருங்க 100 வயசு ஆன ஒரு காவலாளி வந்து இதுக்குள்ள இருக்கிறாராம்.
Bakulabe poa nene. ஒரு பார்த்தலாம் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீஸ் 100 years old, மேடம். He's 100 years. He came here when he's almost 16 years of age. ஓகே ஓகே His position is hereditary, that it was passed on from his father to him. ஓகே ஹிஸ் பொசிஷன் வில் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் டு ஹிம் Yeah. அண்ட் தென் ஹீ வில் ஹேண்ட் இட் ஓவர். இவர் தான் பாருங்கள் 100 வயசானவர் அவர். இந்த புகாண்டா கிங்டத்துடைய காவலாளி. I'm from India. Okay. Yeah. Very happy to meet you, sir. Yeah. I am Muganda. You are Buganda. I come to know that you are 100 years old. I'm very, yeah. Nti owezeze chikumi. Esikushwezi. Yes. So which year you born? Wazaliwa mwaka ki? 1925 19 September 1925 on September 30th. Oh, okay, okay. Yes. Very happy to meet you, sir. Asanyisa okulaba. 30. Nti go, how old are you for you? Me, I'm 35. I'm 35. Asatu mu etaano. Asatu mu etaano ye. Kalinzi kato. You're young. Kale jajja tweyanziza nnyo. Munai. I'm very happy to see you, Muse. Yeah. Thank you very much. பாருங்க ஐயா வந்து 100 வருஷம் 16 வயசுலேருந்து இந்த இதோடைய இந்த அரண்மனையுடைய காவலாளராக இருக்கிறாரு. ஐயாவோட பேர் என்னங்க? இஸ் நேம் இசிங்கோ. இன்சிகோ. Thanks, Muse. I'm very happy to see you and I'm very honored to see you. Thank you very much. Yeah. Now. Okay. Another, this is his head. Namaste, sir. That's all? That's all. So this is a straight